நீராவி தானே மேகங்களை உருவாக்குற. அந்த மேகங்கள்ல இருந்து நீராவி ஒடுங்கி திரவமாக பொழிய ஆரம்பிக்குது. அதாவது மழை பொழிய ஆரம்பிக்குது. எந்த அளவு மழைண்டா பிள்ளைகள், மழைண்டா மழை அடமழை. அடையிலே அடமழையிலும் என்னமாலும் பெரிய மழை ஒன்று இருந்து அந்த மாதிரிதான் மழை. இந்த மழை வந்து நான் தான் சொல்றேன், இந்த மழை பொழியுது எவ்வளவு காலம்னு சொன்னா அதுவும் ஆயிரக்கணக்கான வருடங்களும் அல்ல. ஆயிரக்கணக்கான வருடங்கள், மில்லியன் கணக்கான வருடங்களா மழை பொழிஞ்சிருக்கு. சரியா? உரத்த மழை மில்லியன் கணக்கான வருடங்களா பொழிந்து இருக்குது. பொழிந்து 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 இந்த புவியிட மேலோட்டுல காணப்படுற குழிகளை நிரப்பி இருக்குது அந்த மலை. ரைட்டா? இந்த குழிகள், இந்த குழிகள் கொஞ்சம் 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 கொஞ்சமா இப்படி நிரம்ப ஆரம்பிக்குது. மழை பொழிவதனால் இந்த குழிகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நீரினால் நிரம்ப ஆரம்பிக்குது. அப்படித்தான் என்ன உருவாயிருக்கும்? சமுத்திரங்கள் உருவாகிருக்கு. சரியா? இந்த மேலோட்டுல காணப்பட்ட குழிகள் எல்லாம், இந்த புவியிட இந்த கட்கோளத்துல காணப்பட்ட குழிகள் எல்லாம் மழை பொழிவதனால் நிரம்பல் அடைந்து சமுத்திரங்கள் கொஞ்சம் கொஞ்சமா உருவாகுது. அப்ப புவியிட நீர்க்கோளம் தோற்றம் பெறுது எப்படின்னு சொல்லி பாருங்க. சமுத்திரங்கள் தோற்றம் பெறுது. புவி இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அந்த கோள வடிவத்தை பெற்றுக்கொள்ளுது இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமா. அதான் மழை பொழியுது. சரி, இது வந்து மழை மில்லியன் கணக்கான வருடங்களாக மழை. அப்படித்தான் சமுத்திரங்கள் தோற்றம் பெறுது. அப்ப இதுதான் சமுத்திரம். அப்ப இடம். இப்ப இந்த சமுத்திரங்கள் வ- வளிமண்டலம், அது மாதிரி இப்ப வளிமண்டலத்துல இன்னும் மேகங்கள் இருக்குது, மழை பொழிந்து கொண்டிருக்குது, சமுத்திரங்கள் எல்லாம் நிரம்பிக் கொண்டிருக்குது. சமுத்திரங்கள் தவிர வேற வேற மத்த நீர்நிலைகளும் உருவாக்கப்படுது. சரியா? மத்த நீர்நிலைகளும் உருவாக்கப்படுது. இப்ப தண்ணி இப்ப பொழிஞ்சு கொண்டே இருக்குதானே, பொழிஞ்சு கொண்டே இருக்குது. இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னால் பாருங்க, இந்த புவியில இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. நான் லிஸ்ட போட்டு, ஒன்று, இந்த புவியில் இருக்கிறது இன்னமும் தாழ்த்து இயல்புடைய வளிமண்டலம் தான். சரியா? ரெண்டாவது என்னன்னா, இந்த புவியில வந்து இப்ப நடந்து கொண்டிருக்கிறது எரிமலை வெடிப்புகள். இன்னும் நடந்து கொண்டு தான் இருக்குது. எரிமலை வெடிப்புகள் நடந்திருக்குது. இப்ப மழை பொழியுது, உங்களுக்கு தெரியும் மழை பொழிஞ்சுன்னு சொன்னா என்ன நடக்கும்? மின்னல் வெட்டும். இந்த காலத்துல இருக்கிற மின்னல் அல்ல, தீவிரமான மின்னல். சரியா? அதே மாதிரி என்ன இல்லை என்றால் ஓசோன் படை இல்லை. அதனால இந்த புவிக்கு வந்து சேர்றதெல்லாம் அதி உயர், அதாவது சக்தி வாய்ந்த யூவி கதிர்கள். சக்தி வாய்ந்த யூவி கதிர்வீச்சு நடந்து கொண்டிருக்குது. புவியை நோக்கி யூவி கதிர்கள் வந்து கொண்டிருக்குது. அதே மாதிரி அஞ்சாவது நீர் வெப்ப பிளவு. நீர் வெப்ப பிளவு. சரியா? ஆறாவது கார கார பிளவுகள். புவிக்கு புவியில நீர் வெப்ப பிளவுகள் உருவாக்கப்பட்டிருக்கு, கார பிளவுகள் உருவாக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு தெரியும் எரிமலை வெடிப்புகள்னு என்னன்னு சொல்லி. மின்னல்டா தெரியும், யூவி கதிர்வீச்சுன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். சூரியனிலிருந்து இருந்து சக்தி வாய்ந்த கதிர்கள், கேட்டா கலியுதா கதிர்கள்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ் தமிழ்ல. அப்ப இதெல்லாம் வந்து கொண்டு இருக்கு. அதே மாதிரி இப்ப நீர் வெப்ப பிளவுன்னு சொன்னா என்ன, இங்கிலீஷ்ல சொல்ற வந்து ஹைட்ரோ தெர்மல் வென்ட். இது என்னன்னு சொல்லி தரணும். அதே மாதிரி காரப்பிளவுகள்னு சொன்னா அல்கலைன் வென்ட்ஸ். இது என்னண்டா புள்ளி? இப்ப நான் சும்மா ஒரு உங்களுக்கு அந்த வீடு ஒரு துண்டை மட்டும் காட்டுறேன் உங்களுக்கு. சரி, இது ஒரு சமுத்திரம் வைங்களே. சரியா? சமுத்திரம் இதுதான். அப்ப புவியிட மேலோடு. சரி, இப்ப நான் முதலாவது விளங்கப்படுத்த போறது வந்து நீர் வெப்ப பிளவுன்னு சொன்னா என்னன்னு சொல்லு. சரி, இது புவியிட மேலோடு. சரியா? இப்ப இதுதான் சமுத்திரம் வைங்களே. இதெல்லாம் இப்ப புவியில நடைபெறக்கூடிய நிகழ்வுகள். இப்ப பெரிய எரிமலை, மின்னல், யூவி கதிர்வீச்சு, அதெல்லாம் இப்ப புவிக்கு வந்து சேரக்கூடிய புவியில நடைபெறக்கூடிய நிகழ்வுகள். அதன் பிறகு நான் விளங்கப்படுத்துறது இந்த நீர் வெப்ப பிளவுன்னு என்னன்னு சொல்லி. நீர் வெப்ப பிளவுன்னு சொன்னா என்னன்னு சொன்னால், சமுத்திரத்தில் இருக்கிற நீர் தானே, சமுத்திரத்தில் இருக்கிற நீர் என்ன செய்யறன்னு சொன்னால், சரியா, சமுத்திரத்துல அடி இந்த மேலோடுகள்ல சின்ன இப்படி துவாரங்கள் இருக்கிறது. சரியா?
இப்படியான துவாரங்கள் உங்களுக்கு போட்டோஸ் காட்டுனேன். சமுத்திரத்துல அடியில போனோம்னு சொன்னால் இப்படியான துவாரங்கள். சரியா? இந்த துவாரங்கள் இது ஒரு கால்வாய் உண்டு. இந்த கால்வாய் எதோட கனெக்ட் ஆகுன்னு சொன்னா ரைட்டா, எரிமலை குழம்புகளோட கனெக்ட் ஆகும். இது கீழே இருக்கிற எரிமலை குழம்புகள். சரியா? நான் சொல்றது வந்து இங்கிலீஷ்ல சொல்றது வந்து வோல்கேனிக் ஆக்டிவ் ஏரியாஸ் சொல்றேன் நான். எரிமலை குழம்புகள் உள்ள பகுதி அப்படின்னு சொல்லுவோம் நான். எரிமலை குழம்புகள், குழம்புகள்னு சொன்னா ஆனம் மாதிரி. ரைட்டா? எரிமலை எரிமலை குழம்புன்னு உங்களுக்கு தெரிந்தானே, எரிமலையிலிருந்து இருந்து வருமே அப்படியே சோப்பா வடிஞ்சு வருமே, அதை எரிமலை குழம்புன்னு சொல்றேன். சரியா? அப்புறம் அந்த எரிமலை குழம்புகள் உள்ள பகுதிகளுக்கு தான் நாங்க சொல்றேன் இங்கிலீஷ்ல சொல்ற வந்து வோல்கேனிக் ஆக்டிவ் ஏரியாஸ். சரியா? அந்த ஏரியாவோட இந்த கால்வாய்கள் தொடர்பு படுறது. சரியா? அப்ப சமுத்திர நீர் என்ன செய்யும்? சமுத்திர நீர் என்ன செய்யணும்? இந்த கால்வாயால கீழோக்கு போய் அந்த எரிமலை குழம்பால வெப்பம் அடைந்து அந்த வெப்பமான நீர் என்ன செய்யுங்கள் அப்படியே வெளியேக்கு வரும். வெப்பமடைந்த நீர் அப்படியே வெளியேக்கு வரும். வெப்பமடைந்த நீர் அப்படியே வெளியேக்கு வரும். அதே மாதிரி அதே மாதிரி இந்த புவியிட மேலோட்டுல, சரியா, மேலோட்டுல உப்பு பாறைகள் காணப்படும். புவியிட மேலோட்டுல இப்படி உப்பு பாறைகள், நான் போட்ட உப்பு பாறைகள். இந்த உப்பு பாறைகள்ல வந்து உப்பு பாறைகள்ல வந்து துவாரம் கழிக்கிறேன். அந்த துவாரத்தாலையும் தண்ணி வடிஞ்சு போற, வடிந்து போய் அந்த உப்புக்களை கரைத்து கொண்டு திரும்ப வெளியே வரும். சரியா? சமுத்திரத்தில் இருக்கிற நீரே தான் போய் திரும்ப உப்புக்களை கரைச்சு கொண்டு வெளியேக்கு வரும். சரியா? உப்புக்களை கரைத்து கொண்டு வெளியேக்கு வரும். சரி, அப்படி அந்த உப்புக்களை கரைத்து கொண்டு வெளியே வரக்கூடிய நீர் உள்ளே சென்று உப்புக்களை கரைத்து கொண்டு வெளியே வரக்கூடிய அந்த துவாரங்களுக்கு தான் நாங்க சொல்றோம் என்ன தெரியுமா? கார பிளவுகள் அப்படின்னு சொல்றோம். ஒருத்தர் சொல்லலாம், சார் அதுக்கு உப்பு பிளவுகள் தானே வந்தீங்க, ஏன் கார பிளவுகள் சொல்றேன்? இல்ல, அந்த உப்புக்களை கரைச்சு கொண்டு வந்ததுக்கு வரக்கூடிய நீர்ட பிஹெச் வந்து காரத்தன்மையா இருக்குமா? வரக்கூடிய நீர்ட பிஹெச் காரத்தன்மையா இருக்குமா? அதனாலதான் நான் காரப்பிளவுகள்னு சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இந்த பாருங்க, சமுத்திரத்துல இன்னும் ஆழமான பிரதேசங்கள்ல இந்த வோல்கேனிக் ஆக்டிவ் ஏரியாஸுக்கு கால்வாய்கள் போறதானே, அந்த கால்வாய்களுக்கு தண்ணி போய் திரும்ப மேல வருது தானே, அந்த மாதிரியான அந்த திறப்புகளுக்கு நாங்க சொல்றோம், அந்த ஓட்டைகளுக்கு நாங்க சொல்றோம், அந்த துவாரங்களுக்கு நாங்க சொல்றோம் நீர் வெப்ப பிளவு. ஏன் அப்படி சொல்லிருக்கிறோம் பாருங்க. ஹைட்ரோ தெர்மல் வென்ஸ், தண்ணி சூடாகி வெளியேக்கு வருது, உள்ளுக்கு போய் சூடாகி திரும்ப வெளியேக்கு வருது. அப்ப இது சமுத்திரங்கள் நடக்கிற விஷயம். சரியா? அப்ப பாருங்க என்னென்ன விஷயம் நடக்குதுன்னு சொல்லி. எரிமலை வெடிப்புகள், மின்னல், யூவி கதிர்வீச்சு, நீர் வெப்ப பிளவு, காரப்பிளவு, அதே மாதிரி தாழ்த்தும் இயல்புலிய வளிமண்டலம். இது இப்ப பூமியிட நிலைமை நான் சொல்றேன். பூமியிட இப்ப பூமியில நடந்து கொண்டிருக்கிற விஷயங்கள் இதெல்லாம். இன்னும் ஒரு உயிரங்கி கூட வந்து இல்ல. இதெல்லாம் இப்ப பூமியில நடக்கிற விஷயங்களை தான் சொல்லிக்கிறேன் உங்கள்கிட்ட. சரியா? இப்ப இந்த விஷயங்கள் எரிமலை வெடிப்பு, மின்னல், யூவி கதிர்வீச்சு, நீர் வெப்ப பிளவு, காரப்பிளவு, இதெல்லாம் என்ன நடக்குதுன்னு சொன்னால் சமுத்திரங்கள். சரியா? சமுத்திரங்கள்ல பல இரசாயன தாக்கங்களை நடத்த வைக்குது. சமுத்திரங்கள் மட்டுமல்ல, சமுத்திரங்கள் மட்டுமல்ல, இந்த எரிமலை வெடிப்புகள், மின்னல், யூவி கதிர்வீச்சு எல்லாம் வளிமண்டலத்திலும் இரசாயன தாக்கங்கள் நடக்க வைக்குது. அதால எளிமையான சேதன பதார்த்தங்கள் உருவாகுது. எளிய சேதன பதார்த்தங்கள் என்ன? எளிய சேதன பதார்த்தங்கள் சொல்றேன். உதாரணமாக அமினோ அமிலம், நியூக்ளிக் அமிலம், இந்த மாதிரியான எளிய சேதன பதார்த்தங்கள். நியூக்ளிக் அமிலங்களும் அல்ல, உண்மையிலே நியூக்ளிக் அமிலங்கள் சொல்லக்கொள்ள நியூக்ளிக் அமிலம் எதிலிருந்து வர